ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பார்த்தினா ப்ளஸ் அண்ட் மைனஸ் போடணுங்கிறதுக்காகவே நான் அதை அதிகமாக யூஸ் பண்ணலை. ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப செஞ்சுட்டு ப்ளஸ் மைனஸ் போடுற மாதிரி ஆகிடும். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் திரும்ப செய்கிறதுக்கெலாம் நான் ரிஸ்க் எடுக்கலை. அதனால தான் இதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வச்சுருந்தாலும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுதா என்னங்கிறத நான் பார்க்கணும். உங்களுக்கும் காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் செஞ்சப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு February 27th ஈவினிங் செஞ்சேன், 4:15க்கு மேலே. ஸோ அப்ராக்சிமேட்டாக 4:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். 4:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ரொட்டேட் பண்ணுறதுக்கு எப்படியும் எனக்கு 4:30 தான் ஆயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிஸ்தா கலரில் இருக்குது. அப்படியே பசும் நெய்யில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நம்ம எருமைப்பால் நெய்யில் செஞ்சால் ஒயிட் கலரில் இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ரூமுக்குள்ளே வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை வெளியில் வெளிச்சத்தில் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வாங்க நான் வெளியில் கொண்டே காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பிளேஸில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்தில் கொண்டுட்டு காட்டுறேன். ஸோ நம்பினாலும் பாருங்கள், என்னோடய கார்டன்லாம் தெரியுது இல்லையா, செடியெல்லாம். ஸோ அங்கே தான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேம் பிஸ்தா கலரில் இருக்குதா? ஸோ அப்போ நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ரியல் கலரே இது தான். நம்ம எந்த ஒரு கலரும் ஆட் பண்ண வேண்டியதே இல்லை. நல்லா வெயிலும் அடிக்குது இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நான் செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுங்கிறது நீங்களே டேஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேட் 19 March 2024, 19 மார்ச் மாதம் 2024. இது நான் செஞ்சது February மாதம் 27ஆம் தேதி ஈவினிங் டைமில் தான் செஞ்சேன். இதே டைமில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயில். அதனால தான் ஓகே இப்போயே எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பையனை வச்சுட்டு பேசுகிறது கொஞ்சம் சிரமம். அவன் அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. எனக்கு கொஞ்சம் கோல்டும் கஃப் இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நான் சொல்லக்கூடிய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதாங்கிறதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுமே எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் செஞ்ச ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இது செய்கிறதுக்கு. நான் இப்போ நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதே, நம்ம ஷார்ட்ஸ் பண்ணும்போதே நமக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறையா வீடியோஸ் வரும். அப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா யாரை பார்த்தாலும் இதுதான் செஞ்சு ரிவ்யூவாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மைனஸும் கூட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம். கை வலிக்குது, 100 டைம்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 4 or 5 டைம்ஸ் பண்ணாலே க்ரீமி டெக்ஸ்சரில் வருது. ஸோ 100 டைம்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கதை கேட்டிருக்கலாம். பட் நீங்கள் அதெல்லாம் பிலீவ் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு இதுவும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டடீஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இது 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிற நேம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 100 தடவை நம்ம வாஷ் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ரஃபாக சம் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. மீன்ஸ் இதை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி சொல்கிறதுக்கு. இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்கள்கிட்ட பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்கள்கிட்ட பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையே இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா எடுத்துகிட்டு நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறலாம்.
அது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுவீங்க, இல்லைனா தூக்கி தான் போட்டுருவீங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. 100 டைம்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதா, பேஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை வீட்டில் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளானில் இருந்தால் கூட ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ யார் பண்ணாலுமே, எத்தனை பேர் கைமாற்றி பண்ணாலுமே கண்டிப்பாக பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கவுண்டிங் எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, 100 டைம்ஸ் எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோம், 1 2 3 4 5ன்னு நம்ம ஒரு 4-5 தடவை 10 தடவை நீங்கள் எப்படியே மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுவீங்க. 100 டைம்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. அதுக்காக தான் நான் வந்து என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் எடுத்தது சன்னா டால் எடுத்திருந்தேன் கவுண்டிங்காக. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது நான் எடுத்த மாதிரியே பருப்போ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். கவுண்டிங் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 100 டைம்ஸ்க்கு மேலே போனாலும் பரவாயில்ல, 100 டைம்ஸ்க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோடய ரிசல்ட் அப்போ தான் உங்களுக்கு 100% பியூராக கிடைக்கும். ஸோ கவுண்டிங் வந்து எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா யாராவது பக்கத்தில் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவல், மெமரி பவர்லாம் ஜாஸ்தி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யாரோட ஹெல்ப்பும் தேவையே கிடையாது. நீங்கள் சிங்கிளாகவே பண்ணிடலாம். ஏன்னா நானே சிங்கிளாக தான் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கிட்ட எப்போதுமே பேஷன்ஸ் ஜாஸ்தி எனக்கு. அதே மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அதை ட்ரை பண்ணாமல் விடவும் மாட்டேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எத்தனை மணி ஆனாலும் சரி, அது எவ்வளோ லேட்டாக ஆனாலும் சரி, என்னோடய லைஃப்பில் நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேஷன்ஸ். ரெண்டாவது பாயிண்ட்டு கவுண்டிங் வந்து நம்பர் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். நான் யூஸ் பண்ணது சன்னா டால் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணி முடித்ததும் அதோட கவுண்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, டைமிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங் 1 or 1.5 hours கண்டிப்பாக எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் எழுதுகிறேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகுது. கண்டிப்பாக டைமிங் வந்து 1 hour இல்லை 1.5 hours ஆகும். நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20 ml கீ. அந்த 20 ml கீக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. எனக்கு 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா என் பையன் வந்து இடையில அழுதான், அவனை பார்த்துக்கிட்டே நான் பார்க்குறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக 1 hour ஆகிடும். இல்லை ஏதாவது கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டோ இல்லை நீங்கள் ஏதாவது யாராவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்களோ உங்களுக்கு தாராளமாக 1.5 hours ஆகும். நீங்களும் என்ன மாதிரி குட்டி பையனை வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மைனஸ்லேயே சொல்லலாம். ஏன்னா இந்தளவுக்கு நம்ம டைம் இதுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா 1 hour 1.5 hours 2 hours ஒரே இடத்துல உட்காந்து ரொட்டேட் பண்ணுறது எல்லாராலையும் பாசிபிளான்னு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்க்கு. உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த டைமிங் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா மைனஸாக தான் தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிடணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ண போகிறதில்ல, 100 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 100 டைம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் எடுக்குங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் மைனஸாக பார்க்காதீங்க. ஒரு சிலர் வந்து இவ்வளோ நேரமா ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா முடியாது. பரவாயில்ல, 1 hour 1.5 hours தானே, எவ்வளோ ஃபோன் பார்க்குறதுக்கு டிவி பார்க்குறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்க்கும்போது இது மைனஸாக தெரியாது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டாக புரியும். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட்டு, வாட்டர் மெஷர்மெண்ட். கண்டிப்பாக வாட்டர் மெஷர்மெண்ட்டும் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா நான் படித்த ஆர்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் மெஷர்மெண்ட் ஆஃப் கீ அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் கீ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாட்டர் இருக்கணும். 10 mlனா 10 ml, 1/4 கிலோனா 1/4 கிலோ, அது மாதிரி தான் உங்களுக்கு தண்ணி இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது ஜாஸ்தியாக எடுத்துக்கிறதுலாம் கூடாது. மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக இருக்கணும். வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க.
நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரொட்டேஷன். இது நான் வந்து ரஃப் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ரொட்டேஷன் என்ன ரொட்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் இல்லையா 100 டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது. அப்போ என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், கிளாக் வைஸ் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ். எப்படின்னா கிளாக் வைஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ். அப்போ ஒரு ரவுண்டு எப்படி ஃபினிஷ் ஆகும் அப்படின்னா ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது 20 ரொட்டேஷன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது 20 ரொட்டேஷன் அப்படி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பெயின். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேஷன்லேயே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றணும்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக சுற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அந்த தட்டு வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா, அதனால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும்போது அது கொஞ்சம் வெளியில் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. நான் ட்ரை பண்ணேன் அது மாதிரி ஒரு தடவை, எனக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட்டாகவே ட்ரை பண்ணல, நார்மல் ஸ்பீடில் தான் நான் பண்ணேன். ஸோ நார்மல் ஸ்பீடு ஓகே, நார்மல் ஸ்பீட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஸோ இது ரொட்டேஷனில் எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் பெயின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக ஹேண்ட் பெயின் வரல. நான் எடுத்தது வந்து 20 ml அப்படிங்கிறதுனால எனக்கு ஹேண்ட் பெயின் வரலையா, இல்லை நான் ப்ராப்பராக அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு அந்த ஹேண்ட் பெயின் வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ப்ராமிஸாக எனக்கு எந்த ஒரு ஹேண்ட் பெயினும் வரல 100 டைம்ஸ் வாஷ் பண்ணியுமே. ஸோ நம்ம வந்து நீங்கள் நினச்சிக்கலாம், இப்போ இதுதான் கிளாஸ் அப்படின்னா நம்ம வந்து பிடிச்சிக்கிற பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நம்ம சுற்றும்போது நமக்கு இது ஒரு எக்ஸசைஸாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ். இது வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து பெருசாக இருக்குது, அதனால் நான் பிடிச்சிருக்க பொசிஷன் இப்படி இருக்குது. அந்த கிளாஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு சுற்றலாம், இல்லைனா நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தாராளமாக சுற்றலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிங்கர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குது. ஏன்னா இப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஓவரால் ஹேண்டுக்கே உங்களுக்கு ஃபுல் எக்ஸசைஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே பெயின் வராது. 100 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படியும் உங்களுக்கு பெயின் வராது, இந்த ரிஸ்ட்லேயும் உங்களுக்கு பெயின் வராது, ஹேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயின் வராது. நீங்கள் உங்களுக்கு பேஷண்ட்டாக நீங்கள் ஏதாவது பேஷண்ட் உடம்பு சரியில்லாதவங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். நார்மல் பீப்புளுக்கு பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஹேண்ட் பெயின் எனக்கு நோன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவங்கவுங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. இதை வந்து நான் வந்து கம்பல்சரியாக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன். ஸோ இது ரொம்ப மஸ்ட்டு. அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குட் எக்ஸசைஸ்னே நான் சொல்லுவேன். இது ரொட்டேட் பண்ணுறது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இருமல் வந்துருச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு ஒரு குட் எக்ஸசைஸ்னே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ராடக்ட் குட் ஆர் பேட். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பாயிண்ட்டு நான் சொல்லணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. இதை நான் பண்ணி முடிக்கல நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல். 100% ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா நான் வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துருந்தா கூட எனக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ பீஸ்ஃபுல், அந்தளவுக்கு எனக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நமக்குள்ளே இருக்க டென்ஷன் கவலை எல்லாமே மறந்து போச்சு. நாளுக்கு நாள் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், டென்ஷன், ஏதாவது ஒரு கவலை, பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஃபுல் எதுவானாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எதுவுமே இல்லை. இதை 100 டைம்ஸ் வாஷ் பண்ணி முடிக்கல நான் ஃபீல் பண்ணது பீஸ்ஃபுல் ஃபீல் தான். 100% ப்ராமிஸ். இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, நோ டவுட். ஸோ நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து அலோனாக ஃபீல் பண்ணுறீங்க, யாருமே இல்லை, யாராவது பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்,
இல்லை நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதுலையாவது பிஸியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு முடிக்கையில் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்காது, எந்த ஒரு டென்ஷனும் உங்கள்கிட்ட இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒரீஸும் உங்கள்கிட்ட இருக்காது. மெயினாக சொல்லணுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியாது. உங்கள்கிட்ட ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும். மைண்டும் ஹார்ட்டும் எம்டியாக இருக்கும். உங்களுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் எம்டியாக இருக்கும். அது 100% மைண்ட் அண்டு ஹார்ட் பியூர் ஆகிடும். எப்படி நமக்கு 100 டைம்ஸ் கீ மாய்ஸ்சரைசர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பியூர் மாய்ஸ்சரைசராக கிடைக்குதோ, அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டு பியூர் ஆகிடுது. அப்போ பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு மெடிடேஷனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். தாராளமாக ஒரு மெடிடேஷன் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பல்க்கு குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. அதுக்கான பாத்திரத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட காப்பர் இல்லை அப்படின்னா என்ன பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதில் ட்ரை பண்ணுங்கள். பட் நான் காப்பரில் ட்ரை பண்ணதுனாலவோ என்னவோ தெரியல, எனக்கு பிஸ்தா கலரில் வந்திருக்கு. இது 100%. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் கம்ப்ளீட்டாக அந்த பிளேட்டும் அந்த டம்ளரும் காப்பரில் தான் யூஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் சில்வரில் யூஸ் பண்ணால் ஒயிட் கலராக வருமா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. நான் எடுத்தது என்ன அப்படின்னா கவுகி தான். அதை நான் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கவுகிக்கும் பஃபலோ கீக்கும் என்ன அப்படின்னா 2-3 வித்தியாசங்கள் சொல்லலாம். அதில் மெயினாக இருக்குது கலர். கவுகி வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக இருக்கும், பஃபலோ கீ ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கவுகி பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் இருக்காது. பஃபலோ கீ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு, பஃபலோ கீயில் வந்து எருமை நெய்யில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அந்த நெய்யில் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த எண்ணெய் கையில் பட்டால் எப்படி பிசுபிசுன்னு இருக்குமோ அந்த பிசுபிசுப்பு அந்த எருமை நெய்யில் இருக்கும். பட் பசு நெய்யில் அந்த பிசுபிசுப்பே உங்களுக்கு 100% அதிகமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் அதோட டிஃப்ரென்ஷியேட். நான் ஒரு 3 பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது ஃபுல்லி கவுகி தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கவுகி யூஸ் பண்ணி காப்பர் பிளேட்டில் நான் செஞ்சதுனால எனக்கு பிஸ்தா கலர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம். நான் எழுதிட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து அடியில் கொஞ்சம் எழுதுனதுனால எனக்கு ஒழுங்காக எழுத முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதினேன். நான் யூஸ் பண்ணது காப்பர் பிளேட் அண்ட் காப்பர் டம்ளர், அதனால தான் அண்ட் டம்ளர்னு போட்டிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது கவுகி. ஸோ இதில் வந்து நான் செஞ்சதுனால தான் எனக்கு பிஸ்தா கலரில் மாய்ஸ்சரைசர் கிடச்சிருக்கு. ஸோ இது 100% ட்ரூ. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நீங்களும் சொல்லுவீங்க இது ஒயிட் கலரில் எனக்கு வரல. இது மெயின். ஸோ இது எல்லா பாயிண்ட்டும் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ராடக்ட். நான் ஏன் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ராடக்ட்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அதெல்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது எப்போ ட்ரெண்டிங்காக ஆரம்பிச்சிச்சோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸே இதை செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் இதுக்கும் மார்க்கெட் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் இதை வந்து நான் என்னன்னு போட்டேன் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ராடக்ட் குட் அண்டு பேடுன்னு எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், குட். ஏன்னா அதுதான் உண்மை. நம்ம வந்து பேடுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆயிலி ஸ்கின்க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா சூட் ஆகலைன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஆயிலி ஸ்கின்க்கு நான் போட்டேன், எனக்கு எதுவுமே ஆகலை, நல்லா இருந்தது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஸ்கின்க்கு எது இருந்தாலும் சூட் ஆகிறதுக்கு 21 days ஆகும். இது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு டாக்டராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அது வந்து மெடிசனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்னலாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு 21 days நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஸ்கின்னுக்கும் பாடிக்கும் உங்களுக்கு சூட் ஆகும்.
உங்களுக்கு இமிடியேட்டாக எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் இதை ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். நான் ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு மைனஸுமே ஆகலை. ஏன்னா ஆயிலி ஸ்கின் எனக்கு அங்கங்கே கொஞ்சம் பிம்பிள்ஸும் இது வரும் போகும். பட் ஆனால் இது தேய்ச்சதுனால எனக்கு பிம்பிள்ஸ் உடனே வந்துருச்சு அப்படின்லாம் எதுவுமே இல்லவே இல்லை. எனக்கு எந்த டைமில் அங்கங்கே பிம்பிள்ஸ் வருமோ அந்த டைமில் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் இருக்காது. பட் ஆனால் இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நமக்கு வந்து நமக்கு கையில் இல்லைன்னா காலில் அப்படியே அந்த பருப்பருவாக ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சொர சொரன்னு, அந்த இடத்துல தேய்ச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கையில் ஒரு கையில் பார்த்தீங்க அப்படின்னா லேசாக அங்கங்கே பொறி பொறியாக இருக்கும். இதுக்கும் கூட நான் அப்ளை பண்ணேன். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட காட்டுறேன். இது என்னோடய கையில். ஸோ நம்ம எல்போன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து பொறி பொறியாக இருக்கும். அது வந்து தேய்ச்சேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் இன்னும் தேய்க்கவே இல்லை, ஒரு 2 தடவை தான் தேய்ச்சிருப்பேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து சூப்பர் ப்ராடக்ட். நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்காக நீங்கள் ஒதுக்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பல்காகவே கிடைக்கும். 20 mlக்கு எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன், என் பையனுக்கும் கையில் தேய்ச்சேன், மோதில் தேய்ச்சிருக்கேன், நானும் தேய்ச்சிட்டேன். அப்படி இருந்துமே இவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னமும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 100 கிராம்ஸ்டையாவது இருக்கும், குறைஞ்சது. நான் இன்னும் வெயிட்லாம் போட்டு பார்க்குறேன், ஏன்னா என்கிட்ட வெயிட் மிஷின் கிடையாது. இருந்தால் குறைஞ்சது 100 கிராம்ஸாவது இருக்கும், இல்லைனா 150 கிராமாவது இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க 20 ml நான் எடுத்த கீக்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து வெளியில் வாங்குறதோட நமக்கு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, நம்ம சூப்பராக ஃபீல் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்குது. என்னோடய ஸ்கின் ஆயிலி 100%. நீங்கள் என்னோடய ஏதாவது ஃபெஸ்டிவல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் அதிகமாக மேக்கப் போடுற ஆள் கிடையாது, சிம்பிளாக தான் எப்போதும் யூஸ் பண்ணிப்பேன். பவுடர் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எங்கேயாவது நம்ம வந்து மேரேஜ் அது மாதிரி போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஃபேஸ் பேக்லாம் போடுறதுக்குலாம் எனக்குலாம் டைமே கிடையாது. ஜஸ்ட்டு போகையில் ஃபவுண்டேஷன் போட முடிஞ்சால் போடுவேன், இல்லையா அப்படியே கூட போயிடுவேன். இதுதான் நான். அப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்து இதை வந்து நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை நான் வந்து இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப ட்ரை பண்ணலான் இருக்கேன். திரும்ப ட்ரை பண்ணும்போது என்கிட்ட பசு நெய் இருக்காது, எருமை நெய் தான் இருக்கும். ஏன்னா பசும்பால் அப்போயே நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே, பசும்பால் வந்து நின்றுச்சு, கொடுக்கறதில்ல. ஏன்னா மாடு பால் கொடுக்கறதில்லன்னு சொல்லி கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. அதனால் நாங்கள் பேக்கெட் பால் தான் வாங்கிட்டுருக்கோம், எருமை பால் தான் பேக்கெட் பால். ஸோ அதில் வர நெய் தான் நான் இப்போ வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், வீட்டிலே செஞ்சு. அதை தான் எடுத்து நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுவும் நான் செஞ்சேன் அப்படின்னா அதை வந்து ஒரு வீடியோவாக கூட நான் எடுத்து போடுறேன், இது மாதிரி எருமை பாலில் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை வேணான்னா ஒரு வீடியோவில் அதோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், என்ன கலரில் இருக்குது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும். பட் ஆனால் இது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் எழுதி வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த பாயிண்ட்டும் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய மைனஸ் டைமிங் தான், அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் யோகா கிளாஸ்க்கு போனாலும், மெடிடேஷன் கிளாஸ்க்கு போனாலும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கும் டைம் ஆகும், அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 hours நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஏரியாவை பொறுத்து டைமிங் அதுவும் டிபெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு டே ஃபுல்லாக கூட அதுக்கு ஆகலாம். ஒரு 1 hour ஒரு 10 minutes விசிட்காக ஹோல் டே ட்ராவல் பண்ணால் தான் அந்த விசிட்டே நம்ம போக முடியும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வர முடியும். அப்படின்னா அந்த டியூரேஷன் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 7 to 8 hours நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தால் தான்
அந்த டாக்டரை மீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் செக்கப் போயிட்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டே மினிமம் ஒரு 1 hour 1.5 hours நீங்கள் ட்ரை பண்ணாலே தாராளமாக இதை கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மைனஸ்னே சொல்ல மாட்டீங்க, ப்ளஸ்ன்னு சொல்லுவீங்க. நான் சொன்னேன்னா ஸ்டார்டிங்லே இதை சொல்லும்போது ஏன் இந்த இடத்துல நான் ப்ளஸ்ன்னு எழுதுனேன்னு, கண்டிப்பாக இதை மைனஸில் நீங்கள் சேர்க்கவே மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் ப்ளஸில் தான் சேர்ப்பீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இதை அந்த காலத்துலேயே வந்து செய்யும்போது மந்த்ராஸ்லாம் சொல்லி பௌர்ணிமா டைமில் தான் செஞ்சுருக்காங்க, நைட் டைமிங்கில் பர்டிகுலர் டியூரேஷனில். பட் நமக்கு அந்த மந்த்ராஸ்லாம் எதுவுமே தெரியாது. பட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மந்திரம்லாம் சொல்லி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இல்லையா நம்ம அந்த கவுண்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 1 2 3ன்னு சொல்லிட்டு, அதுவே என்ன அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு மந்த்ராஸும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கிளாஸை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், கிளாக் வைஸ் 10 times, ஆன்டி கிளாக் வைஸ் 10 times. அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் கவுண்டிங்லேயே வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, வாய் விட்டே கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சிச்சா? அப்போ இது மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கவுண்டிங்கும் மிஸ் ஆகாது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல், கவுண்டிங்கே மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சுருவீங்க. இந்த கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 20 ரொட்டேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு முடியும். அப்போ வந்து 100 ரவுண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி உங்களையே பயமுறுத்த விரும்பலை, ஏன்னா நான் பண்ணிட்டேன், இனிமேலும் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அந்த டைமில் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஏன்னா என் பையனை வச்சுட்டு பண்ணுறது சிரமம். இது கூட நான் என் பையனை தூங்க வச்சு தான் பண்ணேன். பட் இடையில அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அவனை வச்சுட்டு நான் பண்ணுறதுக்கு அந்த பாடுபட்டேன். இருந்தாலும் நான் அதை ஃபினிஷ் பண்ணாமல் விடலை. அப்போ பார்த்துக்கோங்க, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல், செல்ஃப் கான்ஃபிடென்ட், பேஷன்ஸ் இது எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நேரம் நான் கை வைக்காமல் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எடுத்து என்னோடய இந்த கையில் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, எல்போ கிட்ட, அந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னொன்று இதில் சொல்லணும், இதை வந்து நான் லாஸ்ட்டாக தான் சொல்லணும்னு வச்சுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் யாராவது கெஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. என்னடா இந்த ஒரு பாயிண்ட் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் ஏதாவது ஞாபகங்கள் வரணும் இல்லையா, இதை யூஸ் பண்ணால் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல், அந்த கீ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. இல்லவே இல்லை, எனக்கு அந்த கீ ஸ்மெல் வரல. ஏன்னா நான் யூஸ் பண்ணது ப்ராப்பராக காப்பர் பிளேட், காப்பர் டம்ளர், கவுகி. அதனால் எனக்கு அந்த கீ ஸ்மெல்லே வரல, எனக்கு நார்மல் ஸ்மெல் தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், நீங்கள் வீட்டிலையே ரோஸ் வாட்டர் மேக் பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் பண்ணுறதுலாம் பெரிய சிரமமே இல்லை. சாதா ரோஜா வாங்கிக்கோங்க, அதை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை அந்த பெட்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு கூட நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு 20 mlக்கு 2 liter வாட்டர் தேவைப்பட்டுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இங்கே நான் தனியாக வேணால் மென்ஷன் பண்ணுறேன், எழுதிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே எழுதிருக்கேன். 20 ml கீ எடுத்ததுக்கு எனக்கு 2 liter வாட்டர் தேவைப்பட்டது. ஸோ நீங்கள் எவ்வளோ நெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 100% ட்ரூ. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலே நீங்கள் ரோஸ் வாட்டரை செஞ்சு கூட எடுத்து வச்சுட்டு அந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ் ஃப்ளேவரோட கீ மாய்ஸ்சரைசர் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய டிப்ஸுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி,
உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 8th பாயிண்ட்டு ஃபைனல் ரிசல்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ப்ராடக்ட் வந்து 100% வந்து குட். தேர் இஸ் நோ டவுட். நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கும் சூட்டபிள், நோ ப்ராப்ளம். எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு தடவை இது எல்லாத்தையும் காமிச்சிக்கிறேன், என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. நான் ரஃப் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் வந்து எதுவும் சொல்ல மறக்கக்கூடாது, அதை நீங்களும் நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும், நல்ல ஒரு மெடிடேஷனாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்க போனால் கூட உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் கிடைக்கிது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குது, ரிச் லுக்காக இருக்குது. பிஸ்தா கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல். ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? தாராளமாக ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் தேய்ச்சேன் இல்லையா அந்த கையில் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நெய்யில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட யாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டு தான். ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணால் போயிடும் அப்படின்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டாங்க. அதிலே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க, சாப்பிட்ற பொருளை கை வைக்கிறது அப்படியே சாப்பிட்றது. ஸோ இதில் நீங்கள் யோசிக்கவே வேணாம், டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கவுத்தா கூட கீழே விழுகாது. இங்கே பாருங்கள், கவுத்துருக்கேன். பாருங்கள், கீழே விழுகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நான் சொன்ன வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த மாய்ஸ்சரைசர் நான் ட்ரை பண்ணேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ நான் வீடியோவும் எடுத்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய எஃபர்ட்க்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, அவங்களும் ட்ரை பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends, thanks for supporting, thanks for watching. ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. Bye.